யாரா அது? யாரோ உட்காந்துருக்காங்க. கருப்பாத உருவமா இருக்காது. என்னடா என்னடா சத்தம்? இன்னொன்னு இருக்காங்க. கை வச்சு அங்க போயிருச்சுடா. அது இங்க இருந்துச்சுடா. போய் சொல்லார சொன்னாரா? கைஸ், ஒரு நாள் கழிச்சு நானும் அல்லமேனும் இந்த காம்போல வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் இவனை பார்த்துருக்க மாட்டீங்க. உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இவனுக்கு. வாசும் ஊரில் இருக்கான். சரி, இந்த டைம் தான் நமக்கு கரெக்டான டைமு. நம்ம போய் ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கொஞ்சம் பயத்தை போக்கிக்கலாம். இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேனி நானும் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பிளாக் மேஜிக் பண்ண ஒரு வீடு. இந்த கதை உள்ள வந்து நான் சொல்கிறேன் திரும்ப. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நானும் அல்லமேனும் அதே இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப மோசமாக நடந்துச்சு அன்னைக்கு எங்களுக்கு. எனக்கு டேனி என்னை கூட இருந்தனால கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்தேன். இந்த இடம் பார்க்க ஒரு மாதிரி சுடுகாடு மாதிரி இருக்கு. ஏன்னா சுற்றி யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரியான கெட்ட ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கு ரொம்ப நேரமாக. அன்றைக்கி நடந்த சம்பவம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மாதிரி ஒரு சம்பவம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. பார்க்காதவங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அப்படி இல்லைனா லிங்க் தரேன். என்ன நடந்துச்சுன்னா, இடத்துல ஒரு உருவம் மேலே உட்காந்துருந்துச்சு. நான் அதை பார்த்தோன்னே ஓடி வந்துட்டேன். டேனி திரும்ப அதை போய் பார்க்குறேன்ட்டு போனப்போ அந்த இடத்துல கை மாதிரி பிளட்டு. காருக்கிட்ட வந்து சொன்னார் வேகமாக காருடுன்ட்டு. அந்த மாதிரி டேனி நான் பயந்து நான் பார்த்ததே இல்லை. அன்றைக்கி தான் பார்த்தேன். நம்ம 2 பேரும் தனியாக தான் வந்துருக்கு. அதான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பில்டிங் பக்கத்தில் வந்தாச்சு, போய் பார்ப்போம் வா. அந்த பஸ்ட்டு அந்த பிளட் இருந்த இடத்த போய் பார்ப்போம், பிளட் இருக்கான்ட்டு. அப்படியே போ. சரி போ, நீ ஃபஸ்ட்டு போ ப்ரோ. ரெக்கார்ட் ஆகுதா நைட் விஷயம்? நான் இந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. சரி வா வா. யாரா அது? யாரோ உட்காந்துருக்காண்டாங்க. கருப்பாத உருவமாக இருக்காது. என்னடா அது? உட்காந்துருக்கிற மாதிரி இருக்காங்க. இரா பிரம்மையா இருக்குண்டா அது. கூட இல்லைன்னா மாடா. ஃபஸ்ட்டு நான் அந்த பிளட்டை பார்த்தாவும் எனக்கு அதான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அதில் தான் நீ வாடா. எங்கடா? ஒவ்வொருலாம் பறக்குது ப்ரோ. தனியாக இருக்காத, கூடயே வா. இந்த இடத்துலலாம் பாட்டில் அடித்து உடச்சி எங்கள் மேலேயே வந்துச்சுடா. சத்தம் பாட்டில் எதுவும் அந்த இடத்துல உடஞ்ச மாதிரி கேட்குறா. ஹலோ, யாராவது இருக்கீங்களா இங்க? ஹலோ, என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லாஸ்ட் டைம் நானும் இன்னொரு அண்ணனும் வந்திருந்தோமே. ஒரு மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கு பாருங்க ப்ரோ. இப்படி கிடையாது ப்ரோ இந்த இடம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனாலதான் இருக்கும். இந்த இடத்துல இன்னமும் வெள்ளையாக இருக்குது பாருங்க. என்னது ப்ரோ அது? சம்திங் ராங் ப்ரோ. ஐயோ, இங்கே பாருங்க ப்ரோ. அன்னைக்கு பிளட் இங்கே தான் ப்ரோ இருந்துச்சு ப்ரோ. அந்த பிளட்டை காணோம். டேய் அங்கே போக வேணாம்டா. இருங்க, எல்லாமே பயங்கரமாக அடிச்சிருக்கா வெங்கடேஷ். இங்கே தான் ப்ரோ அந்த உருவம் உட்காந்துருச்சு. பிளட்டை காணோம். வண்டிடுறா யாரு? யாராவது இருக்கீங்களா? என்னடா அதான் நானும் சொல்கிறேன். சேஃபே இல்லை ப்ரோ இந்த இடம். இங்கே போயிடலாம். வெங்கி அங்கே நிற்க வேணாண்டப்பா. அது என்னதுடா? கை வச்சு அங்கே போயிருச்சுடா. அது எங்கே இருந்துச்சுடா? அங்கே போச்சு தெரியல ப்ரோ. எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, சம்திங் ராங். பின்னாடி கிணறு இருக்குடா, போய் பார்க்கலாம். அதில் குதிக்கிற மாதிரிலாம் சத்தம் கேட்கும். அன்னைக்கு கேட்டுச்சு. வந்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்தபோது காற்று பயங்கரமாக
அடிக்குதுடா. விழுந்துடாதா? பேசுற சவுண்ட் கேக்குது. சத்தம் போடாத. கேக்குதா? நல்லா கேக்குது. ஆமா. இது கிணறுல குதிச்சுட்டு போறா. சவுண்ட் அப்படியே கிடைச்சிடா. இதே சவுண்ட் தான் அன்னைக்கு அடிச்சு. அந்த கிணறு போய் பார்த்துட்டு வந்துடலாம். வா வாடா. எல்லாமே இடிஞ்சு கிடக்குது இங்கெல்லாம் ஃபுல்லா. வேற வேணும்னு இடிச்ச மாதிரி இருக்கு. பிராடா இன்னொன்னு இருக்காங்க. இருக்க வேணாம் நினைக்கிறேன். அது என்னது மேல மேல ஏகரான விஷயம் எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். போலீஸ் வந்தா கூட நம்மளே தான் நினைச்சுக்க போறாங்கடா. என்ன பண்ணாடே எனக்கு தெரியாது. நீ தானே கூட்டிட்டு வந்துடும். இதை கூட கருவா போவா. என்னடா சத்தம்? போய் சொல்லார சொன்னாரா? மீன் பயமுறுத்தாரே. நானே பீதியில் இருக்கேன்டா. மயிறு நான் எதுக்கு ஒன்று பயப்படுத்தணும்? சுத்தமா அன்னைக்கு இருந்து நீங்க இங்க இருக்கீங்களா இன்னும்? ஆக்சுவலாக இங்கே என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய ஃபேமிலி தான். பெரிய ஃபேமிலினா பணக்காரங்க. ரொம்ப அடிமட்டத்தில் இருந்து சடன் ஹைப்பாகி எல்லாம் வளர்ந்து வந்தாங்களாம். அதான் யாரோ சூனியம் பண்ணி அவங்கள பிளாக் மேஜிக் சொல்லுவாங்கள்ல, அது பண்ணி அவங்கள அழிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த வீட்டை மெயின்டைன் பண்ண யாருமே இல்லையா. அவங்க தான் இன்றைக்கி இங்கே இருக்கிறதா சொன்னாங்க. அன்றைக்கி பார்த்த பிளட் வச்சு அது எல்லாமே மாறி வேறு இடத்துல இருக்குது. எனக்கு அதெல்லாம் நினைக்கிறப்போ இங்கே இருக்கலாமா? கதவு மற்ற பொருள் எல்லாம் என்னாச்சு அது தெரில. ஆனால் அந்த பாடி வேறு இருக்குது இங்கே. இதுக்குள்ளே வேற ஏதாவது இருக்கா? நீ எங்கிட்ட உருவம் போச்சு? அந்த சைடு கிராஸ் ஆச்சா? நீ சொன்ன மாதிரி அந்த கிணறு பக்கத்தில் போய் பார்த்துடலாமா? சேஃபாவா? ஐயோ அது வழி வேற தெரியல. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு இங்கிட்டு வந்து. பாட்டில் உடையிற சத்தம் தாண்டா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்து போ வெங்கடேஷ். குழியில விழுந்துடாத. நம்மளே தெரியும். முன்னாடி வா. முன்னாடி போடா. இது எனக்கு வழியே தெரியாதா? எனக்கு தெரியும்டா. நீ போட, நான் சொல்கிறேன். அன்றைக்கி நானும் டேடி இங்கே இருந்தால் ஓடிக்கிட்டே இருந்தோம். இந்த சைட்லாம் அன்றைக்கி பயங்கரமாக நடந்துச்சுற சவுண்டு. அங்கே பாரு. உள்ளே இருக்கும்போது பார்த்தா அதுதான் சேம். அதுதான் நான் சொல்கிறேன். கேள்வி ஃபஸ்ட்டு கிணறு போய் பார்க்கலாம். கிணறு அந்த சைடு இருக்குடா. போ நீ ஃபஸ்ட்டு போ ப்ரோ. எனக்கு தெரியாது ப்ரோ. நீ என்ன சொல்கிற? வாடா. பார்த்து நீ போய் விழுந்துடாத. இல்லைடா அது கட்டியிருக்கும். அது நார்மல் கீழெல்லாம் இருக்காது. ஃபுல்லாக மறைஞ்சிருச்சுடா. அங்கே இருக்குடா. இரு நான் பார்க்குறேன். டேய் வேணாம்டா, விட்டுடுறா. வேணாம் வெங்கடேஷ். இல்லைடா நான் அங்கே தெரியுதான்னு பார்த்தேன். தெரியுதா? அங்கே எதுவும் மின்னுது. அல்லமீன் வந்துரு அல்லமீன். இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வாடா. ஏதோ உட்காந்துருக்காங்கடா. உட்காந்துருக்கோம். வந்துரு வா வா வா. ஹலோ. காட்டி கொடுக்காத. நம்ம இங்கே இருக்கிறத சொன்னாரு. எனக்கு பேசலாம். எங்க என்னன்னு போய் பேசுவேன். ஆளா பேயன் தெரியல. உட்காரப்பா ஒரு உருவம் இருந்துச்சு, அவ்வளோதான். என்னன்னு பேசுவேன். அன்னைக்கு நாங்கள் அந்த சைடு நின்று நிற்கிறப்ப தான் மேலே பார்த்தோம். அது மேலே இங்கே இருக்கிறது எங்கே திரும்ப உட்காந்துருக்கோம். மோசமான போயிடாது. நிறைய பேர் இருந்திருக்கா அப்புறம் எங்க? இல்லை ஒன்று தான். அந்த பிளட்டெல்லாம் மறந்துட்டேன்டா. பயமாக இருக்குடா. இல்லை மீன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது அந்த பிளட் அப்படியே இருக்குன்ட்டு. ஆனால் அது பார்த்தா அந்த இடத்துல இருக்குடா. அதான் நினச்சாண்டா எனக்கு பயமாக இருக்குது. போய் பார்க்கட்டுமா அந்த இடத்துல யாராவது இருக்கிறது? அதுவும் எனக்கு பிரம்மையாக என்னென்னு தெரியலடா. ஒரு மாதிரி டக்குன்னு தூக்கி வரி போட்டுருச்சு. எனக்கு தெரியல. சவுண்ட் கேட்குதா? கேட்குது. நல்லா கேட்குதா? எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல?
மோசமானவரா பண்ண மாட்டீங்களான்னு கேட்டால் பாட்டில் உடைக்குது. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக இங்கே வரவங்களை யாரையும் சும்மா விட மாட்டோம். அதுதான், ஏன்னா அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டும் ப்ரோ. எவ்வளோ கனவுகளில் இருந்திருப்பாங்க, எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்கள இப்படி பண்ணிட்டோம் இல்லையா, அதனால எல்லார் மேலேயும் கோவத்தில் இருப்பா. அல்ல மீன் பயமுறுத்தாரா? அல்ல மீன் சத்தியமாக சொல்லுங்க, ஏதோ இருக்கு ப்ரோ. இங்கே ஒரே ஒரு வாட்டி உள்ளே போய் பார்த்துடலாமா எனக்காக? சரி சரி. எனக்கு என்ன டவுட்னா, இந்த ப்ரா புதுசாக இருக்குது, அதெல்லாம் நினைக்கிறப்ப தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு இல்லீகலான விஷயங்கள்லாம் நடக்கும் ப்ரோ இந்த மாதிரி இடத்துல. அதாவது வந்து யாரும் வர முடியும். அன்றைக்கி நடந்த சம்பவம் வேற லெவல்ரா. பத்தியா அது சொல்லும்போது அப்புறம் சிறுங்க சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. அதான் நான் சொல்கிறேன், வா உள்ள போய் பார்க்கலாம். வா 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 உள்ள போய் பார்க்கலாம். பொறுமையாக போ, மேலே எதுவும் விழுந்துற போகுது. சேவா போ, பொறுமையா போ. ஆனால் இவ்வளோ தூரம் பண்ணியும் அன்றைக்கி எங்களை எதுவும் பெருசாக துன்புறுத்த நினைக்கல அவங்க. ஆனால் எங்கள் முன்னாடி கேப்சர் ஆனவடா, இன்னைக்கு வர மாட்டான். எனக்கு தெரியல இந்த இடத்துல வரும்போது கைண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். பட் ரொம்ப பவர்ஃபுல்லான எனர்ஜி எல்லாம் கிடையாது, ரொம்ப வீக்கான ஒரு பேய் இருக்கலாம். எங்கள் முன்னாடி ஒரு வாட்டி வர முடியுமா ப்ளீஸ்? என்னடா பள்ளி ஏதோ ஓடுதுடா திடீர்னு. நீங்கள் நம்மளை பயன்படுத்த பார்க்குறீங்களா? ஒரே ஒரு தடவை உங்களை பார்த்தா மட்டும் போதும், ஒரே ஒரு தடவை, அதுக்கப்புறமா நம்ம போயிடுறேன் ப்ளீஸ். உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நான் வரல. சத்தியமா ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும் ப்ளீஸ். உங்க கதையெல்லாம் கேட்ட போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தோணுது. ரொம்ப பாவமா இருக்கீங்க நீங்க. இவ்வளோ கஷ்டமான கொடுமைகள் எல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு. சத்தியமா ஒரே ஒரு தடவை பார்த்தா போதும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணானா கூட கேளுங்க, நம்மளால முடிஞ்சா கண்டிப்பா பண்றோம். இது எப்படி நான் வேணா கேட்டு பார்க்கண்டா ஒரு வாட்டி அவங்கள்ட்ட. நான் உங்களை ஏற்கனவே ஒரு தடவை வந்து பார்த்துருக்கேன். உங்களை நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணுறதுக்காக வரல. ஒரே ஒரு வாட்டி எனக்காக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு எதனா தேவைன்னா கூட சொல்லுங்கள், நான் அடுத்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்காக நான் செய்கிறேன். அந்த பிளட்டோட போன வாட்டி இருந்தீங்க, அது என்ன காரணம்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் அதை பார்த்ததுலேருந்து என்னால் ஒரு 2-3 நாளைக்கு ஒழுங்காக நிம்மதியாக இருக்க முடியல. ஸோ உங்களுக்காக நான் எதனா செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு எதனா வேணும்னா கூட சொல்லுங்கள். எங்கள் முன்னாடி ஒரே ஒரு வாட்டி வர முடியுமா உங்களால்? நல்ல மீன் என்னடா பார்த்தா என்னென்னமோ நடக்குதுடா. கேட்டுட்டே இருக்கு bro, ரொம்ப கண்டினியூஸா சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. எதுக்கு அவளை பயப்படுத்துறீங்க நீங்க? சும்மாறா ஏன்டா? உங்களுக்கு உதவி பண்ண தானே நான் வந்தோம். ஏன்டா அல்ல மீன் சும்மாறா? நம்ம கொலை பண்ண பார்க்கறோமா? உங்களால எதுவும் நம்மள பண்ண முடியாது. ஐயோ சும்மாறா ஏன்டா அல்ல மீன் சும்மாறா வாடா. அல்ல மீன் சும்மாறா வா. நீ இப்பெல்லாம் கேட்கார, நீ நான் ஒழுங்கா பேசுறேன்னா பேசலன்னா கிளம்பிடலாம். அவங்க வரது நீ அவங்களை கோவப்படுத்துற கேளு. இந்த மாதிரி நடக்கும்போது அந்த பேயோட அறிகுறி தான் ப்ரோ இது. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, அவங்க வருவாங்க ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அல்லமே நீ சொல்றத நினைச்சா எனக்கு பயமா இருக்குடா. அவங்க ஆக்ரோஷப்படுத்துறடா. நீ என்னடா தேடுற? என்னடா நீ ஏன் எதுவும் பண்ண முடியாது. நீ அவன் வர டென்ஷன் என்னாச்சு? ப்ரோ அவங்க வந்துட்டாங்க ப்ரோ. அதான்டா சொன்னேன், அவங்கள போய் டென்ஷன் பண்ற நீ மயிறு. உன்னை யாரா அப்படி பண்ண சொன்னா? டேய் நான் அவங்கள போய் நீயே கேட்டு அவங்கள திட்டு வாங்க வைக்கிற. நான் அவங்கள வர வைக்கதா பார்த்தோம் ப்ரோ. இப்படி எல்லாம் பண்ணாத வருவாங்க. சம் பேசி இப்படி தலை போட்டு போயிடுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? அவங்க அவ்வளோ வேகமா கோவத்தில் இருக்காங்க. கோவப்படுத்தி விட்டுவிட்டு நீங்கள் எப்படி அவங்க வருவாங்க? நம்ம பாசமாக கூப்பிட்டு வர வைக்கிறது வேற, கோவத்தில் அவங்க வர்றது வேற. அப்புறம் அந்த கோபத்தில் நம்ம ஒரு வாட்டியாவது அவங்கள பார்க்கலாம்னு நினைச்சதா ப்ரோ. அப்படி பண்ண பார்க்கறதுக்கு நீ நியாயமாக கேட்டாலே வருவாங்கடா. நீ அப்படி கோவப்படுத்தினா கொண்டுருவாங்கடா. என்ன வேணா நடக்கும்டா இல்லை மீன். சரி மன்னிச்சிரு. சரி வா நம்ம போகலாம். வாசு கூட்டிகிட்டு இன்னொரு நாள் கூட வரலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். அலைமீன் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய் பாய்.